சனி பகவான் வக்ரமாக போறார் இல்லையா? சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா இல்லைன்னா பிரச்சனையை கொடுப்பார்? கண்டிப்பா சனி நல்லது தான் செய்ய போறார். எந்த விதத்துல நல்லது செய்ய போறார் அப்படின்ற சந்தேகம் வருது. 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்கள்ல கடைசி 40 நாள் 40 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாம சனி வக்ரகதி அடைந்து தன் நிச்சயம் செயல்படுவார். ரிவர்ஸ் மோட்ல போற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதா நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் கெட்டதா நடந்தோ அதெல்லாம் நல்லதா நடக்கிற மாதிரி. இதெல்லாம் உனக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமா பயிற்சி ஆகக்கூடிய காலம். லைஃப்ல எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகுற மாதிரி இருக்கும். ரொம்ப டிலேவா இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது, நடக்காது நடக்கும். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். சரணம் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. என்ற நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழகத்தில் பிரபலமான ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கூட சேர்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 ராசி நேயர்களுக்குமே குரு பயிற்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து குரு பயிற்சி பலன் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்லி குரு பகவான் நல்ல விஷயங்களை பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாக போகிறார் இல்லையா? ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைமில் சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா இல்லைன்னா பிரச்சனையை கொடுப்பாரு? கண்டிப்பா சனி நல்லது தான் செய்ய போறார். எந்த விதத்துல நல்லது செய்ய போறார் அப்படின்ற சந்தேகம் வருது. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படி நம்மளா முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதுல நல்லது அப்படின்றது இருக்கு. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும், அதாவது 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பா தான் இருக்கு, அதேதான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்ப இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்ப நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்மசனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 42 டேஸ், 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன் நிச்சயம் செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னா, குரு வந்து அதிசாரமாக கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி வந்துடுறார். குரு எப்பயுமே ஒரு டீசர் காமிப்பார். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகக்கூடிய காலம். அப்போ நம்ம இந்த பலன்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி குருவின் பார்வை, சனி வக்ரகதி குருனோட பார்வை இல்லாமல் இப்படி தான் பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ பின்னோக்கி செல்வது போல் தோன்றுச்சு அப்படின்னாலும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 8-10 ஜூலை 8-10 2026 வரைக்கும் ரேவதியில் சஞ்சாரம் பண்ணுறார். யார்? சனி பகவான் வக்ரகதியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 9-10 உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சனி ரொம்ப அவரோட ஆற்றல்களை இன்னும் கம்மியாக செயல்படுவார் அப்படின்னு நினைப்பாங்க. வக்ரகதி அடைக்கும் போது தான் அவரோட ஆற்றல் ரொம்ப வீரியமாக இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா, இது வந்து ரிவ்யூ கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் மோட்ல லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா, கனவு மாதிரி இருக்கே, இதே விஷயத்த இதே இன்ஸ்டன்ட்டை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். பத்தியா, இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த இடம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே, ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ தான் நம்ம முதல் முறை போயிருப்போம். ஆனால் அது ஒரு கர்மிக் லெசன். ஆல்ரெடி நம்ம அந்த கோயிலை வந்து நம்மளோட ஆன்மா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால் அது வந்து புரியும், நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த மாதிரி சனி வக்ரகதி அடையும் போது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்கும்.
உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதாக நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாம் கெட்டதாக நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சனி கொடுக்க தான் போகிறார். ஓகே. லைஃப்பில் எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டிலேவாக இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது, நடக்காது நடக்கும். ஓகே. நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும் அப்படி சொல்லலாம். ஓகே. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வேர்ட்ஸ் தடுமாறுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி வரும், புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் நல்லது தான் கொடுக்க போகிறார். எப்படி நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் அந்த மாதிரி நல்லது தான் கொடுக்க போகிறார். ஓகே. பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லது உனக்கு சனி கொடுப்பாருன்னா உடனே நான் வந்து ஒரே காரில் ஜாக்வர் வாங்கிடுவேன். ஒரே காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே பாட்டில் பெரிய லைட் வருது, பென்ஸ் காரில் போகிறேன், அந்த மாதிரி நான் போவேன். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன், அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பிளானட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க, உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நீ தான் அதை வந்து சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். சனி வக்ரம் ஆனாலுமே நல்ல விஷயத்துல தான் நடக்க வைப்பாரு, நிறைய விஷயத்துல கற்றுக் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.